அரசு கொள்முதல் செய்யும் பொங்கல் செங்கரும்புக்கு போதிய வருவாய் கிடைப்பதில்லை என்று தருமபுரி மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். அரசு செங்கரும்புக்கு 38 ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டாலும் அறுவடை மற்றும் போக்குவரத்து செலவுகள் போக விவசாயிகளுக்கு 25 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் வியாபாரிகளும் 25 ரூபாய்க்கு கரும்புகளை கேட்பதாகவும் கரும்புக்கு 30 ரூபாய் வழங்க வேண்டும் எனவும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பயிர் சேத நிவாரணம் வழங்காததை கண்டித்து தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் விவசாயிகள் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டு முதல் ஏற்பட்ட பயிர் சேதம் மற்றும் டிட்வா புயல் மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் பருத்திக்கு முழு காப்பீடு வழங்காத கேசி மா பன்னாட்டு காப்பீட்டு நிறுவனம் டெல்டா மாவட்டத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சென்னையில் பல இடங்களில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன. காலி மது பாட்டில்களை சேகரித்து வைக்க போதிய இடவசதி இல்லை மற்றும் வேலை சுமை அதிகரிக்கும் என கூறி அம்பத்தூரில் உள்ள மண்டல மேலாளர் அலுவலகத்தை டாஸ்மாக் ஊழியர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதனால் சென்னையின் பல பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படாததால் மது பிரியர்கள் ஏமாற்றமடைந்தனர். சென்னையில் காலி மது பாட்டில்கள் திரும்பப் பெறும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அம்பத்தூர் முதுநிலை மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம் நடத்தினர். 500க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இந்த திட்டத்தின் காரணமாக கூடுதல் பணிச்சுமை வழங்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி அதை திரும்பப் பெற வலியுறுத்தினர். கோரிக்கைக்கு உடன்பாடு எட்டவில்லை எனில் கடையடைப்பு போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஈரோடு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். திமுக தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்தபடி அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும், ஓய்வூதியமாக 9,000 ரூபாய் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதியின்றி கிட்னி அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. மகாராஷ்டிராவைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தமிழகத்தில் தனது கிட்னியை இழந்ததாக வெளியிட்ட வீடியோ குறித்து விசாரணை நடத்தியதில் தனியார் மருத்துவமனைக்கு தொடர்பு இருப்பது தெரியவந்துள்ளது. தலைமறைவான தனியார் மருத்துவமனையின் இயக்குநரை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் பூங்கா சாலையில் ஒருநாள் விடுப்பெடுத்து 1000க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தங்களுக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தி கோஷமிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அதில் பங்கேற்ற அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்கள் கைது செய்யப்பட்டனர்.